ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அபிஷேகம் செய்கிறார். ஆண்டவர் ஆரோனை அபிஷேகம் செய்தார். அந்த அபிஷேகத்தின் விளைவாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையார் ஆரோன் தேவனுடைய ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் ஜோசுவாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்துடைய பகுதி அவனை தலைவனாய் மாற்றியது. இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை நாம் விரும்புவோம். 3 விதமான அபிஷேகத்துடைய பகுதி வேதாகமத்தில் இருக்கிறது. ஜோசுவாவை தைலத்துடைய பகுதியினால் அபிஷேகம் செய்தார் ஆண்டவர். அதே சவுலை ஆண்டவர் கொம்பினால ஆண்டவர் அபிஷேகம் செய்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையார் தாவீதை எண்ணெயின் நிமித்தமாய் அபிஷேகம் செய்தார். ஆண்டவருடைய வல்லமையான கரம் இப்பொழுது வைக்கப்படுகிறது. எலியாவை கொண்டு எலிசாவின் மூலம் ஒரு மிகப்பெரிய போர்வையின் பகுதியில் அபிஷேகம் செய்தார். இன்றைக்கு உங்களை எந்த பகுதியில் அபிஷேகம் செய்தார் என்பதை நாம் அறிந்து செயல்படுவோமானால் அந்த அபிஷேகம் நம்மை உயர்ந்த நிலையில் கொண்டு வரும். ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு ஆண்டவருடைய நாமத்துக்கு ஆசாரியனாக மாறினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஜோசுவா தலைமைத்துவத்தின் பகுதிக்கு நேராக இருந்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையார் சவுல் அபிஷேகம் பண்ணின பின்பு தீர்க்கதரிசியாய் மாறியார். வேறே இருதயத்தை கர்த்தர் தந்தார். தாவீதுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை தந்தார். ஆடுகளில் மத்தியில் இருந்தவனுக்கு என் ஆண்டவர் அற்புதமான ராஜ பதவியை தந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெற்ற அபிஷேகம் அது அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அபிஷேகமாக இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நாம் வாஞ்சிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதற்கு அர்ப்பணம் செய்வோம். அபிஷேகம் பெரியவனாய் மாற்றும். ஆமென், ஆமென்.